குறிஞ்சாங்குளத்துல ஒரு காந்தாரி அம்மன் கோயில கூட கட்ட முடியாத நிலைமையில தான் அந்த மக்கள் இருக்காங்க. அதை தட்டி கேட்க கூட முடியாத நிலைமையில தான் அந்த மக்கள் இருக்காங்க. இவங்க முன்னேறிட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு சிலர் பதவிக்கு வந்துட்டாங்கன்றதுக்காக அந்த ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு நானே உதாரணத்துக்கே சொல்றேன், ஒரு காந்தாரி அம்மன் கோயில கட்ட முடியாம இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் எப்படி தவிக்கிறாங்க? இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த காந்தாரி அம்மன் கோயில எந்த இடத்துல கட்டணும்னு அவங்க நினைக்காங்க? அதனுடைய அவங்களுடைய இடத்துல, அவங்களுக்கு சொந்தமான, அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல, அது அவங்களுடைய குலதெய்வ கோயில். அவங்க சமூகத்தின் தலைவர்கள் எங்க? அவங்களுக்கு சமூகம், அந்த சமூகத்தின் தலைவர் இருப்பாங்களா? அந்த தலைவர்கள்லாம் ஏன் கேட்கல? இன்னைக்கு எத்தனை இடத்துல அவங்க தலைவர்கள் தைரியமாக தலைவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்டன அறிக்கை கொடுக்குறாங்க, பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது அதை பத்தி கண்டிச்சு பேசுறாங்க, கொள்றாங்க. நான் அதுக்கு வரல. அந்த தலைவர்கள் இன்னைக்கு யார் கூட்டணியில் இருக்காங்க? சமூக நீதி பேசக்கூடிய அரசு கூட்டணியில் தானே இருக்காங்க. ஏன் அதையும் அவங்களால சாதிக்க முடியல? இன்னைக்கு அவங்க ஃபைட் பண்ணி 2 MP சீட் வாங்குறாங்க, 4 MLA சீட் வாங்குறாங்க. ஒரு கோயில் கட்டுறதுக்கு அவங்களால பெருமிஷன் வாங்க முடியலையா? அங்க அப்ப யார் அரசியல் பண்ணுதா? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துல உத்தப்புறம் ஒரு கிராமம். எங்களுடைய சொந்த கோயில், வெள்ளாளர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட சொந்த கோயிலை போய் சாமி கும்பிட முடியலையா? அதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் தடுத்து நிறுத்துறாங்க. இதை நாங்க எங்கே போய் சொல்ல? இதுக்கு நீதிமன்றமும் அரசும் அந்த மக்களுக்கு சாதகமா இருக்காங்களே. சொந்த கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட முடியல, இதை எங்க போய் நீங்க சொல்லுவீங்க? அப்ப இங்க பட்டியல் இல்லாத சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறத எங்க நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்களா? இந்த அரசு அவங்களுக்கு சாதகமா இருக்குங்கிறது ஒத்துக்கொள்ளுவீங்களா?